ஏதோ ஒரு பயம் உங்கள் உள்ளத்துல இப்ப காணப்படுது. அந்த பயமே உங்களுடைய உயிரை எடுத்துருமோ என்ற கலக்கமும், அதுல நிம்மதியா தூங்க முடியல. ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தமாகவும் பயந்திருக்கீங்க. வியாதினால பயந்திருக்கீங்களா? இல்ல சூழ்நிலையினால பயம் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? வேத வசனம் சொல்கிறது, பயம் வேதனை உள்ளது, பயம் பிசாசுக்கு சொந்தமானது. நீங்க பயப்படாதிருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வாங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை மத்தேயு 28வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாது இருங்கள். தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து, என் மகனே என் மகளே, உங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, கலங்காதீங்கன்னு சொல்றார். இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. உங்களுக்கு விரோதமா எழும்பி வந்த போராடின பிசாசின் தந்திரங்களால நீங்க அலக்களிக்கப்பட்டு பயத்தோடு இருக்கப்பட்ட நிலையில் இருக்கீங்களே, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட கட்டுகள் இருந்து உங்களை விடுதலாக்குறேன். ஜீசஸ் நேம். இழந்து போன எல்லா கிருபைகளாலும் நீங்க நிரம்பி பரிசுத்த காத்து வாழ உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை பயத்தெல்லாம் நீக்கி, உங்களை கலக்கத்திலிருந்து நீக்கி, உங்களுக்கு அவருடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தால உங்களை நிரப்புவாராக. இந்த காலை வேளை கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளை நடத்துவாராக. ஆமென்.